அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அநேக வாக்கு தத்தங்கள் சூழ்நிலை அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் என்ன பிரதர், நிறைய பேர் என்ன சொல்றது என்ன தெரியுமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் பிரதர், ஆனா காலங்கள் கடந்து கொண்டே போகுது பிரதர், இந்த காலங்களுக்கு பிறகு இந்த ஆசீர்வாதம் நன்மை எனக்கு நிறைவேறி என்ன பிரதர் பிரயோஜனம், இது அந்தந்த காலங்கள்ல நிறைவேறி, அது உங்களுடைய மனக்கணக்கு. ஆனா வேதம் திட்டம் தெளிவுமா சொல்லுகிறது, அந்தந்த காலத்திற்கு அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா ஏற்கனவே திட்டம் பண்ணி செய்து வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்கன்னா, என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன், நான் பார்த்த காரியங்களை சொல்றேன். சிலருக்கு சில பலவீனங்கள், போராட்டங்கள், இழப்புகள் வந்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனா அது அவர்களுக்கு என்னைக்கும் அவமானமா வெக்கமா இருந்ததில்ல, அதை ஒரு கிரீடமா ஆண்டவர் மாத்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். நீங்க நினைக்கலாம் இவங்களுக்கு இப்படி ஆண்டவரை தேடினாங்களே இழப்பு வந்துருச்சேன்னு, பிற்காலத்துல அது அவர்களுக்கு ஒரு மேன்மையா அமையும்படிக்கு நான் பார்த்திருக்கேன். நான் கத்தருடைய பிள்ளைகளே, உங்க ஜெபம் தாமதம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க சரிங்களா. ஆண்டவர் பதில் செய்யும் போது அது ஒரு கிரீடமாய் உங்களுக்கு அமையும். உங்களுடைய சந்ததி சந்தானங்கள் எல்லாம் அதை ஒரு கிரீடமா உங்களுக்கு பேசும். தலைமுறைகள் கடந்து போனாலும் அது உங்களுக்கு ஒரு கிரீடமா, உங்களுடைய காலங்களுக்கு பிறகு உங்களுடைய பேருக்கு அது ஒரு கிரீடமா அமையறத நான் பார்த்திருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.